ஏன்னா ஆளு நிக்கிறது கண்ணு தெரியல பிரேக் பிடிச்சு போனாங்க கொய்யா நான் குறைஞ்சாடா போயிடுவா ஆஹா ஏதோ பொட்டியை விட்டு போயிட்டான் அதுல தங்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறான் எடுத்துருவான் தூக்கிட்டு ஓடிடுறா தைப்பு இல்ல டே கேட்ட மண்டியா அந்த புதையல் எனக்கு தான் சொந்தமாக நான் விட மாட்டேன் தான் நாங்கெல்லாம் சைலண்டா வந்து சம்பவம் பண்ணுவோம்டா எங்க கிட்டே வா இன்னையோட நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது புதியல கிடைச்சிருச்சுடா நம்மளுக்கு ஹலோ புலி மண்டியா அந்த பண்ணி மண்டியா நீ அடிச்சு போட்டு புதியல தூக்கிட்டு போயிட்டான்டா நண்பா நீ ஒன்னும் கவலைப்படாத சிங்கம் சியர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண நான் நண்பா ஏறி உட்கார கிளம்புவான் எல்லாரும் வண்டியை நேரா தாண்டா ஓட்டுவாங்க நான் ரிவர்ஸ்ல ஓட்டுவா ஏ பண்ணி மண்டியா உன்னை போட்டதுல ஆரஞ்சு ஏட்டம் புலி மண்டின்னு பிளான் பண்ணிட்டாங்க நானே போட்டு தள்ளுறதுல ஸ்பெஷலிஸ்ட் என்னவே போட வரானுங்களா வரட்டும் புலி மண்டியா எல்லாரையும் சுட்டு தள்ளுறா வாயிலே சுடுறான் அவனுங்களா ரெண்டு பேரும் எங்க ட்ரைனிங் எடுத்தானுன்னு தெரியல என்னடா இந்த சுட்டு சொல்றானுங்க டே போதுண்டாங்களே விட்டுடா சமாதானம் ஆயிடுறான் நானு புதியில புடிச்சிட்டு போயிட்டே ஐயா ஓரலா பாக்கலாம் யாருக்கிட்ட புலிமண்டியா ஓபன் பண்ற அந்த புட்டியா என்ன ஐயோ பாமா இதுதானடா சொந்த காசுல லட்சுமியை வச்சுக்கிறது ₹1 சைக்கிள் வச்சுட்டு நடு ரோட்ல என்னடா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கா போட்டா ஓடுறான் ஐயாலா ஆஹா ஜாலி பழைய பக்கம் எல்லாத்தையும் மொத்தமா தீத்துட்டா செத்துட்டான் நான் அரைஞ்சுக்கிட்டு அடியே குந்தானி நீ ஆசாசியா எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிள் மேல கோட் மண்டியை ஏத்திட்டு போயிட்டாண்டியே மாமா நீ ஒன்னும் கவலைப்படாதா கோட் மண்டியனுக்கு போட்டி எடுக்கிற நேரம் வந்தாச்சு நான் கவர்மெண்ட் புதுசா ஒரு கேக் ரெடி பண்ணிருக்கான் கூடவே பாமா வச்சிருக்கான் கேக்க வெட்டணும் பாம்பு வெடிக்கணும் வையால அவனுக்கு போட்டு கேழிக்கணும் கவர்மெண்ட் உள்ளதா இருப்பான்னு நினைக்கிறான் இங்கே வச்சுட்டு கதவு தட்டிட்டு ஒரே ஓட்டமா ஓடிவோம் ஆஹா கேக்கே நான் பசியில இருந்தது யாருக்கு தெரிஞ்சு இல்லையா கடவுளுக்கு தெரிஞ்சிச்சு வச்சாமரா கேக்கே ஆஹா பார்க்கும்போதே நாக்கு எச்சு ஊருதே நீக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் டே கவர்மெண்ட்யா நீ கபடி விளையாடலாம் கத்தக்களி விளையாடலாம் ஏன் கிரிக்கெட்டை கூட விளையாடலாம் ஆனா அந்த ஆரஞ்சு கேட்டை மட்டும் விளையாடவே கூடாது நான் மோசமான ஆளு தெரியும்ல போ சொராய்க்கு இராக போற போ எத்தனை முறை தான் நான் அவங்க அடிச்சு என் கையை தண்டா வலிக்குது டே டே கரடி மண்டியா ஆரஞ்சு கேட்டுனா அவதான் ஒரு வணக்கம் வைக்க மாட்டியா அவ்வளவு பயம் இல்லையா உனக்கு டே ஆரஞ்சு கேட்டா ஏட்டம் தெரியாம மோதிட்டா இப்ப என்ன பண்றோம் பாரு உன்னை போட்டு பொலக்கற பொலலாம் நீ மேல என்கிட்ட ஒம்பிக்கே வரக்கூடாதுங்க ஐயாலா என்னமோ நான் பெரிய டானி எனக்கு வணக்கம்லாம் வைக்கணும்னு சொன்னா இப்ப சொல்றா பாப்போம் டே டான்சி மண்டியா அந்த கரடி மண்டியம் பூச்சி என்னை கட்டி போட்டு வச்சிருக்கா பாடா வந்துட்டேன்னு சொல்லு 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி பொண்ணு அப்படியே திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு வராராம் பெரிய பருப்பு மாதிரி என்கிட்ட அதிகம் வர்த்தியா வாடா வா போறாம்பா தலைமையில பணிகேட்டியா இப்பயும் சோழி முடிஞ்சிச்சு டே முள்ள மண்டல் மண்டியா என்னையும் ஆரஞ்சு கிட்ட ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கா சீக்கிரம் வாடா நான் எல்லாம் முள்ளிலேயே 300 பேர் அடிச்சோம்டா என்கிட்ட மோத வரியா முதல் வண்டியா சும்மா புயல் வேகத்துல பறவைகிட்ட வண்டியா டே கரடி மண்டியா யாருக்கிட்ட மோதி பாக்குறேன் நான் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட மோதுறியா நான் அப்பவே சொன்னேன் இப்ப பாத்தியா உன் நிலைமை என்னாச்சுன்ட்டு கேட்கணும்டா டே நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சு என்கிட்ட மோதிட்டீங்க நான் பெரிய மந்திரவாதிடா போட்டம்பாரு ஒரே மந்திரம் எல்லாரையும் தூக்கிட்டேன் இதான்டா என் பவர் உங்களுக்கு ஆரஞ்சு கட்டை பிடிக்கும் என்றால் ரெட் கலர் அட்டை கமெண்ட்ஸ் என்னடா ரெண்டு பேரும் பேரு டான் மாதிரி நடந்து போய்க்கிறீங்க வழிய விடுங்களா மேலே ஏற்றிட்டு போட்டுமா ஐயோ சீட்டாமண்டியா போயிட்டியா உன்னை விட்டா யாரா இருக்காங்க நான் உன்னை எப்படின்னா காப்பாத்துறேன் சீட்டாமண்டியா உன்னை எப்படி காப்பாத்தணும் தெரியுமா என் தோல் மேல உன்னை தூக்கி போய் காப்பாத்தணும் தான் நான் டே பண்ணி மண்டியா உங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா உங்க ஐயாரா ஆள் ஒரு கூட தெரியாம மேலே ஏற்றிட்டு போறான் என் நன்மை உயிர் போறான்னுங்கிறான்டா வரண்டாரா உனக்கு கவனிக்கிறான் பட்டா வா பண்ணி மண்டியா வசமா மாட்டினியா ட்ரோன்ல கல்ல கட்டி பறக்க விட்டு உன்னை போட்டு காலி பண்ணிடுறான்டா உன்னை உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டான் நான் அடிச்சா தாங்க மாட்டோம் 4 மாசத்துக்கு தூங்க மாட்டோம் கேட்கணுமா கேட்கறியா நீ இப்ப என்னன்னு கெதியாதம் பாத்தியா சீட்டாமண்டியா பண்ணி ரெடியா இருக்கு வறுக்கவா இல்ல பொறிக்கவா சொல்லு சேஸ்ரா புலிமண்டியா உங்க அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடு பன்னிக்கறி செம்மையா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் ஒரு குத்தாட்டத்தை போட்டு வரேன் குளிக்க வந்தா குளிக்கணும் அதை விட்டு என்னடா வேடி செய்க்குது போய் குளிரா கூட்டா யோ நைனா சீட்டாமணி நெத்திக்கு உள்ள போட்டான் வந்து காப்பாத்தியா ஐயோ மகனே உனக்கு என்னாச்சு இரு நான் அப்ப வந்து நான் உன்னை காப்பாத்துறேன் டெவலப்படாதா யோ நைனா என்னால முடியலையா மூச்சு முட்டுத்தியா தூக்கிய மேல டே மகனே இத்தண்டா கரண்ட் அடிக்கிற மீன் இதை தூக்கி உள்ள போடுவான் சீட்டாமண்டியன் குளிக்க போவான் ஒரேடியா போயிடுவான் நாங்கெல்லாம் தண்ணியில குதிக்கிறதுலயே பல கிம்னாஸ்டிக் அதை பண்ணுவான் இப்ப எப்படி குதிக்கிறான்னு பாரு ஐயோ ஷாக் அடிக்குது யாரா வந்து காப்பாத்துங்களா டே கேட்ட முடியா வந்து காப்பாத்துறா டே ஐயோ இவனுக்கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் மோதி தோத்து போறோம் விட மாட்டேன் உங்களை போடா போனாக்க மாட்டியா நாங்க ஆரஞ்சு கேட்ட பரம்பரைடா என்னைக்குமே தோக்க மாட்டோம்டா ஏ பேபி மாமனை நல்லா குளிக்க வேடிச்சிடலாம் அதை விட உனக்கு என்ன வேலை இருக்கு மச்சான் முடியெல்லாம் ஈரமா இருக்கு ஹீட்டர் போட்டு விடுறான் சூப்பரா ஹலோ முதல் மண்டியா நீ எங்க இருந்தாலே உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வா உங்க சூப்பரான பாரின் சரக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் சீக்கிரம் வா சரக்குன்னு ஒரு வாரத்தை சொன்னாலே போதும் என் மச்சான் எங்க இருந்தாலே நாக்க தொங்க போட்டு உடனே வந்துருவான் எல்லா வரையும்
மண்டடா என் பம்பர் கட்ட மண்டி அவனை கரகரம் அறுத்து உன் தலையை தூக்கி காக்காய்ச்சி போட்டு ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று தைச்சு கொடுக்குறேன் என் சர்வத்துக்கு. கேட்ட மச்சான் ஹேண்ட்பேக் எனக்கா குட்டு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி தான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலான்னு நான் சூப்பரா கேட்ட மச்சான். எவன்டா அவன் தலையில குண்டா போட்டது கொய்யால உன்னை விட்ட மாட்டேன்டா. இதை கேட்டு மண்டியா நான் தாண்டா போட்ட பாம். இப்போ உன்னை கடத்திட்டு போய் ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தரண்டாடுறா. ஐயோ ஆரஞ்சு கிட்ட கடத்த போறாங்களா? இரு போய் அவன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்றான், அக்கா உன் புருஷனா டாக்குமெண்ட் கடத்திட்டு போறான், ஓடு ஓடு சீக்கிரம் போய் காப்பாத்து. டே ஹெல்மெட் மண்டியா, என் புருஷனை ஒருத்தன் கடத்திட்டு போறான், எங்கடா போய்கிட்டு இறங்கடா கிளாங்க ஐயாடா. டாக்குமெண்டியா நல்லா சிரிச்சியா, என் பொண்டாட்டி கொண்டானி வந்துட்டா மாட்டினா நீ. என் புருஷனை கடத்துற அளவுக்கு உங்க தைரியம் வந்துருச்சடா மண்டியா. எங்க வந்து யாரை கடத்திட்டு போலான்னு பாக்குற, நான் இருக்கிற மாதிரி என் புருஷன் மேல கையை வச்சுன்னா உன் கையை நான் ஒட்டிச்சு போட்டு வந்தா டாக்குமெண்டியா. ஐயோ மாமா டாக்குமெண்டியன் போய் சேர்ந்துட்டான், வய ஒரு குத்தாட்டத்தை போடுவான். நெஞ்சில் குழி தொட்டு போகிறேன் அடியால் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். ஹலோ புரிமாண்டியா, பேராசூட் புரிங்கிச்சா, நடு வாரத்துல நான் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா, வந்து காப்பாத்து ரசிக்கிறோடா. நண்பா நான் வந்துட்டேன்டா, வந்து கையை கொடு. புரிமாண்டியா சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தன்றா, கரெக்டா கையை புடுறா, இல்லைனா கீழே விழுந்துருவான். ஐயோ புரிமாண்டியா என்னடா புடிப்புன்னு பார்த்தா கீழே விட்டாம் கொய்ச்சாலா, வந்து புள்ள சீக்கிரம். நண்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ கீழே முதல்ல போய் விழுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேராசூட் அனுப்பி வைக்கிறேன். நண்பேண்டா என் நண்பனை போல எவனும் வர முடியாது, கரெக்டா டைமிங்ல காப்பாத்தினான்டா நண்பா, சூப்பரா. டே புரிமாண்டியா, டே மகனை நம்ம கப்பல் எப்படி இருக்கு, இந்தியாவிலே நம்பர் 1 கப்பல் இது. அப்போ மகனை யாருக்கு அதுல புசுத்தலான்னு பாக்குறீங்க? பொம்மை கப்பல் எடுத்துட்டு வந்து நம்ம கப்பல் படுறா, நீர்மூழ்கி கப்பல் நம்பர் 1 கப்பல் நம்புதுரா. போடுறாம அவனை பாம் அந்த கப்பல் மேல சுக்கா உடச்சிடுறாத. போங்கடா போங்க போய் நல்ல கப்பலை எடுத்துட்டு வாங்க. டே மகனை இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமடா, இதை விட சூப்பர் கப்பல் நான் செஞ்சிருந்தேன் அவனுக்கு. என் மகனுக்காக இப்ப நான் செய்ய போற கப்பலை பார்த்து இந்த நாடே ஆச்சரியப்படணும், அந்த மாதிரி தரமான கப்பலை இப்ப நான் ரெடி பண்ண போறேன். ஆரஞ்சு கட்ட பரம்பரை மேல கையை வச்ச என்ன நடக்கும்ன்றதை இப்ப காட்டுண்டாயிடுறா. கரிமட்டு கறிவாயா இப்ப என்ன நடக்குதுன்றதை மட்டும் பாரு. தரமான கப்பலை ரெடி பண்ணிட்டு வந்து பேசியிருந்தாரு அவங்கள. மகனை கப்பல் தரமா ரெடி பண்ணிருக்கேன், இப்ப ஓட்டுறா கடல்ல ஏமா சண்டைக்கு வரான்னு பாக்கலாம். இறக்கடா மகனை கப்பலை நடு கடல்ல. அவன் கப்பல் எங்க இருக்கு அதுக்கு முன்னாடி எடுத்து போய் நிறுத்து, ஒரே அடி அடிச்சு அந்த கப்பலை இன்னைக்கு காலி பண்ணிடலாம். யோ நைனா அவன் கப்பல் கீழே நம்ம கப்பல் ரெடியா நிக்குது. இப்போ போடுறான் பாரு ராக்கெட் லான்ச்சரா, இதோட அவன் போட்டு இன்னைக்கு தரமட்டமாக போகுது. அவன் கப்பல் நாசி. ஆரஞ்சு கேட்ட பரம்பரை மேல கையை வச்சா இதுதான்டா நடக்கும். டே மகன ஆமை எப்படி இருக்கு, ஜாலியா இருக்கா விளையாடுறதுக்கு? என்னடா அப்பனும் மகனும் பொம்மை ஆமையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, போய் அடிச்சு உடச்சு சுக்குநூறு ஆகுறாதா? அப்படி தான் அடிச்சு அதை தூக்கி குப்பையில போடுறா. யோ நைனா பாரி அந்த சீட்டா மண்டி ஆமையை உடச்சு தூக்கி எரிஞ்சிட்டான். அவன் என்ன பண்ணியா? மகனே நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அமேசான் காட்டுல சூப்பரான ஆமை முட்டை ஒண்ணு கிருன்னு கேள்விப்பட்டேன், அதை தான் போய் இப்ப எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அவனை. மகனே இதான்டா மேஜிக்கல் மிராக்கலான ஆமை முட்டை, தூக்குடா கிளம்பி போய்கிட்டே இருப்போம். மகனே பெரிய ஆமை மண்டியன் வர போறான், நீ மேலும் நம்ம காலம் தனி காலம் ஆரஞ்சு கேட்ட பரம்பரை கிட்ட மோதனா என்ன நடக்கும்ன்றத காட்டுற ஆமா ரெடி. தேச்சிட்டா மண்டியா என்ன பரம்பரை கிட்ட மோதிட்டு நீ உயிரோடு இருந்துருவியா? வாடா இப்ப வந்து பாடுறா. ஏண்டா இது ஆமையோட டைனோசரோட என்னடா இவ்வளவு பெருசு கூட்டு வந்துக்கிறீங்க? எப்படா நான் மோதறது? இது கூட எங்க பாஸ்கெட் மோதறதுக்கு எவ்வளவு தில்லு வேணும் கொய்யாதா, போட்டாங்கட்டு ஓரமா. இவன் எதுக்கு நிக்கிறான் வீணா போனுவான்? டே கொச்சியால எதுக்குள்ள நினைச்ச சிவன் என்ன பட்டு நானு? டே ஆரஞ்சு கிட்ட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ? டெய்லி என் பால் பண்ணையில வந்து பாலை திருடி குடிக்கிறேன் கொய்யால, நீ அடிச்சு ஒன்று பறக்க விடுறாடா. டே கவு மண்டியா எவ்வளவு தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்பா, இனிமேல் என்ன நடக்குதுன்றது மட்டும் பாடுறா. போடா டே கேட்டு மண்டியா, ஒரு மின்னலே உன்னால தாங்க முடியல, நீ என்னடா பண்ண முடியாது? என்னடா அது திடீர்னு வானத்துல இருந்து வந்து ஒரு சுத்தி கீழே உழுது, என்ன அவ்வளவு பெருசு இருக்கு, பாக்கறவே பிரம்மாண்டமா இருக்கு. என்னடா அந்த சுத்தி தொட்ட உடனே திடீர்னு என் உடம்புல ஒரு பவர் வருது, சரியான பூஸ்ட் ஆகுது. இப்ப வாங்கடா எவனா இருந்தாலே சண்டைக்கு, இப்ப வந்து பாருங்கடா. போட்டா போய் உன் பாச வர சொல்லு, இப்படி தானே பாலை திருடி போய் குடிப்பான், அவனால என்ன பண்ண முடியும்னு பார்க்க சொல்லு, வந்து மோத சொல்ற போடா. டே ஆரஞ்சு கிட்ட எவ்வளவு திமிரு இருந்தா திருப்பி அதே வேலையை செஞ்சிருப்பா, வரண்டாடுறா. டே கவுமண்டியா என் பவர் என்னன்னு தெரியாம என்கிட்ட மோத வந்திருக்க, உன் நிலம இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க கொய்யால, தலை மேலே அடிக்கணும் பாரு, ஒரே அடிதான் மின்னல் மாதிரி இருக்கு. எப்படி இருக்க? புயல் அடிச்சு பொழைச்சவன் கூட இருக்கான், அந்த ஆரஞ்சு கட்டை அடிச்சு பொழைச்சவன் சரித்திரத்திலே கிடையாதுடா. பால் ரொம்ப சுவையா இருக்கு, மறக்காம என்னை பிடிச்சவங்க ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.